மொறுமொறுப்பான இன்ஸ்டன்ட் கடலை மாவு தோசை பண்ண போறோம். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, பொடியா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளிய உள்ள விதைகளை நீக்கிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு 1/2 இன்ச் இஞ்சியை கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கிரஷ் பண்ண 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், 1/2 கப் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன்ல பாதி சமையல் சோடா. இப்ப எல்லாத்தையுமே கைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க. மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். 5 நிமிஷமா மாவு ஊறிடுச்சு. தோசையை ஊத்திடலாம். தோசைக்கல் போட்டு சூடானதும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசையை ஊத்திடலாம். இந்த தோசையை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். தோசையை சுத்தி எண்ணெய் சேர்க்கிறேன். இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா நீங்க டக்குன்னு நினைச்ச மாத்திரத்துல இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை வெந்துருச்சு. அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு மேல லைட்டா எண்ணெய் விடுறேன். தோசை வெந்துட்டு இருக்கும் போதே நல்லா கம கமன் வாசனை வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த தோசையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சைடுமே தோசை வெந்துருச்சு, எடுத்துடலாம். தக்காளி பூண்டு கார சட்னி பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல 15 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது 1 கப் அளவுக்கு இருக்கு. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இத தண்ணி சேர்க்காம நைஸா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. உளுந்து செவந்ததும் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்ச சட்னியை இதுல சேர்த்துடணும். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க பொடித்த வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்ப சட்னி கொதிக்குது. ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சிருங்க. 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்ப சட்னியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுல கடைசியா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.